ஈரான் இந்த நாளை நீங்க தேதியில குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன் தான் இந்த நாள்ல நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க, இது நடந்துச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க அப்படிங்கிறது போல டயலாக் மலையா பொழிஞ்சிக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. ரொம்ப சீரியஸான கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஈரான் நம்ம 2 பேர்த்தோட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ல அப்படியே வாழுதுஞ்சாரு. அதாவது ஈரானோட மைண்ட் வைஸ் இருக்கப்படி, அதாவது உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு மோதல் போக்கு வந்துருச்சா அப்படின்ற போல கேள்விகள் வருது. ஏன்னா அதாவது ஜாயின் பண்ணும்னாங்க, ஜாயிண்ட் ஆயிடுச்சுங்களே ஒரு வழியா அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த மிடில் ஈஸ்டையும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் ஜாயின் பண்ண வச்சறதுக்கு ஈரான் இப்போ ஒரு மையமா இருக்கு இல்லையா? ஏன்னா ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் ரஷ்யால வந்து இறங்கிருச்சு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஈரானுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்களா ஈரானோட அம்பாசிடர், ஈரானுக்கு இருக்கக்கூடிய உக்ரைனோட அம்பாசிடர். ஸோ அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதனால ஈரான் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ஐயோ உக்ரைன் கோவப்படுறாங்க, கொண்டாங்க மிசைல் அப்படிங்கோல திருப்பி வாங்கிக்குவாங்களா ரஷ்யா கிட்ட இருந்து அப்படிங்கிறது போல தெரியல. எந்த அளவுக்கு ஈரானோட மிசைல் இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வேலை செய்யுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ஐரிஸ்டி டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ஏகப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் மேற்குலக நாடுகளோட அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது உக்ரைனுக்குள்ள. ஸோ இப்படி இருக்கும்போது ஈரானோட மிசைல் எதிர்காலத்துல டெஸ்ட் பண்ணும், ஒரு போர் லார்ஜ் ஸ்கேல் போர் வருதுன்னா இதெல்லாம் டெஸ்டிங் பண்ணும் இல்லையா? பேட்டில் ப்ரூவர்னு ஈரானும் அச்சு குத்திடலாம். அப்புறம் ஜேன் வியாபாரம் நடக்கும். வாங்க ரஷ்யா பயன்படுத்திட்டாங்க, எந்த மிசைல் சிஸ்டம் டெஸ்ட் பண்ண முடியல, எங்களோட மிசைல் சூப்பரா வேலை செய்யுது, வாங்க ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுருவாங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஈரானோட ஷாகிட் ட்ரோன்கள் எந்த அளவுக்கு சீறி பாஞ்சிட்டு இருக்கு சேல்ஸ்ல. அதுவும் மேற்குலக நாடுகள்லாம் போய் ஈரான் கிட்ட நாங்க வாங்குறோம் அப்படிங்கிறதோட சொல்லிடாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறதோட கேட்டதாதான் தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ இதுக்கு மேல ஈரானோட மிசைல்களும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்துருமா, எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது ரஷ்யா தரப்புல இருந்து டேங்குகளை இறக்கிட்டாங்க, களம் இறக்கிட்டாங்க. T-90M ரக டேங்குகள் சமீபத்தில் இது ஒரு அப்கிரேடேஷன் போயிருந்தது, டெஸ்டிங் போயிட்டு இருந்தது. டெஸ்டிங் ஃபேஸ்லாம் முடிஞ்சு இப்போ மேனுஃபேக்சரிங்லாம் முடிஞ்சாச்சு, பொட்டியில் ஏற்றியாச்சு, போங்க ஃப்ரண்ட் லைனுக்கு போங்க அப்படிங்கிறது போல அமுத்தி விட்டுருக்காங்க. ஸோ இந்த T-90M ரக டேங்குகள் உள்ள ஃப்ரண்ட் லைனுக்குள்ள கிளம்புறானதுக்கு அப்புறமா எப்படி இந்த நியூ அப்கிரேடேஷனான டேங்குகள் வேலை செய்யுது அப்படிங்கிறது அடுத்த பயில நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அப்படியே இந்த அமெரிக்கா சைடு வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்கான்றது ஒரு நாடு தான். ஆனால் அந்த ஒரு நாடு, அந்த ஒரு துருவம் 2 நாடுகளா பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எப்படி சொல்ற அப்படின்னா, தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம், அமெரிக்காவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கமான ஜோ பைடன் அவர்கள் தலைமையின் கீழான அரசாங்கம் இருக்கு இல்லையா, தொடர்ந்து சாங்ஷனை போடலாமா அப்படிங்கறது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா டேங்கர்கள் மேல எல்லாம் அந்த கேஸ் டேங்கர்கள் இது மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷனை போட்டாங்க. ஆனா இது வந்து தொடர்ந்து சாங்ஷன் போறதே அவங்களோட எண்ணமா வச்சுக்கிறாங்க, வாடிக்கையா வச்சுக்கிறாங்க. ஆனா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சாரத்து போர்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, நான் அதிபர் ஆனதுக்கு அப்புறமா ரஷ்யா மேல சாங்ஷனே இருக்காதுங்க, எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஸோ அந்த 2 அரசாங்கங்களும் 2 உலகமா பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட டாலரை காப்பாத்தி ஆகணும், அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எதுக்குங்க மிடில் ஈஸ்ட் இருக்கிறீங்க, நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாங்க எதுக்குங்க யூரோப்ல இருக்கிறீங்க, வாங்க ரஷ்யா ட்ரூப்ஸ் வேணுமா வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சத்தியமன் டாலர் யூஸ் பண்ணுவேன் சத்தியமன் அப்படிங்கிறத கேட்டாலும் ஆச்சரியப்பதுக்குள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இதே ரஷ்யாவோட முன்னாள் அதிபரா இருந்தார் இல்லையா, அதாவது ஒரு டேர்ம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இருந்தாரு. திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கா மொத்தமும் கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் நாங்க சாங்ஷன்ல தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது அமெரிக்கால அரசாங்கங்கள் மாறலாம், அவங்க வந்து சாங்ஷனை தூக்குறோம்னு சொல்லலாம், ஆனா நாங்க சாங்ஷன் போட்டதாவே இருந்துக்கிட்டுங்க, நாங்க இப்படியே வாழ பழகிட்டோம், நியூ நார்மல் ஆயிடுச்சு, நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லிடுவாங்களா? அதுக்காக தான் இப்படி அடித்தளம் போடுறாரா திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் அப்படிங்கிற தெரிய வருது. ஏன்னா இப்படியா இருந்ததுன்னா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அமெரிக்கா ஒரு சைடு எல்லாத்தையும் மிரட்டா, ரஷ்யா ஒரு சைடு டாலரே வாங்க மாட்டேன்னு சொல்ல, என்னதான்ப்பா பண்றது நாங்க அப்படிங்கிற பல நாடுகள் முழிச்சிட்டு இருக்கா. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சுமூகமா தீர்வு காண போறாங்க? அதனாலதான் லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் இந்த லாம்சைன் மீட்டிங்கோட எண்டப்ப கூட செலன்ஸ்கி அவர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாரு, அதாவது நெகோசியேஷன் டேபிள் தான் இந்த பிரச்சனை முடியும், ஆனா எப்போன்றது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது உள்ள இருக்கு. ஆனால் லாத்வியா லித்துவேனியாலாம் பார்டர் கட்டிட்டு இருக்காங்க, அப்படியே கிரேட் வால் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஒயிட் வாக்கர்ஸ் வந்துருவாங்க அப்படிங்கிறது வாழை பெரிய வால் சுவத்தை கட்டி பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த பிராந்தியத்துல பிரச்சனை பெருசாகுமா ஆகாதா, அது அப்படியே லிங்க் ஆகி மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை பெருசாகுமா பெருசாகாதா அப்படிங்கிறது போல தெரியல. ஆனா இந்த சஹேல் ரீஜியன்லாம் இருக்கு இல்லையா, அங்க எப்பவுமே பிரச்சனை தான். ஒரு சைடு
அதாவது தீவிரவாதிகள் இருக்காங்க. எப்படின்னா புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர், இந்த அல்ஜீரியா இந்த பகுதிக்கு சென்ட்ரல்ல ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அல்ஜீரியாலே இருவேறு கும்பல்கள் இருக்காங்க. அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை அடிக்கிறது. இந்த லிபியாலையும் பலவேறு கும்பல்கள் இருக்காங்க. நம்ம மேப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்கோம். அந்த டைம்ல நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த பகுதியில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்கக்கூடிய கும்பல்கள் இவங்களும் இந்த ஈசிஸ் மாதிரி இந்த கொய்தா மாதிரியான குரூப் தான். அதோட லிங்க் இருக்கக்கூடிய சப் குரூப்ஸ். இவங்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய இந்த ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கிறாங்க இல்லையா நாடுகள், அவங்க மேல தாக்குதல் பண்றாங்க. ஆனா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இதே புர்கினா ஃபாசோ, நிஜருக்கு கீழே நைஜீரியா இருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரை ஜங்ஷன் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கும்பல்கள் இருக்காங்க. இவங்க மேற்குள்ள சார்பா இருக்கக்கூடிய நபர்களை அடிக்கிறாங்க. தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க துரங்கே ட்ரைப்ஸ், இந்த கொய்தாவோட லிங்க் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாலி, புர்கினோ ஃபாசோ, அப்புறம் நிஜர் இவங்களோட ட்ரூப்ஸ் வந்து அடிச்சிட்டோம், ஆயுதங்களை பறிமுதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அங்க அது செர்பியாவோட ஆயுதங்கள் அதிகமா இருக்குங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. சூப்பரா வேலை செய்தே, நல்லா இருக்குது, எங்கிட்ட அதிகமான ஆயுதங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு சொல்ல. இப்ப அதே கீழே இவங்க வந்து பாத்தீங்கன்னா நைஜீரியன் போர்ஸ் வந்து போய் அடிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆர்ம்டு போர்ஸ்லாம் கடத்திட்டு போறது, இது போல வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் நாங்க பிடிச்சி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற போல இமேஜ் விட்டுட்டு இருக்காங்க. இருதரப்புலையும் மாறி மாறி இது போல தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்களா இல்ல அவங்களே அடிச்சுக்கிறாங்களா என்ன தெரியல. பட் ஆனா இது போல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஹல் ரீஜன்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இஸ்ரேல் காசாக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இஸ்ரேல் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து லெபனானுக்குள்ள ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதுக்கு கீழே அதே இஸ்ரேல்ல அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சா அக்டோபர் 7 சொல்லிக்கிறீங்க, அடுத்த அக்டோபரே வரப்போகுது வாங்கயா அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்களும் இது ஏத்தான் செய்யறாங்க. ஈரான அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளாக் ஏத்தி வச்சுக்கிறாங்க. அதை கழட்டியாவது வைங்க, அழுக்காயிர போகுது, வேணுங்கும் போது அப்புறம் அடிக்கும் போது ஏத்திக்கலாமா அப்படிங்கிறதோட சில நபர்கள் அந்த சைடு காமெடி பண்ண, இந்த சைடு கலாய்க்க, அந்த சைடு கலாய்க்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ரியாலான ஃபேக்டர் என்ன, ரெண்டு சைடும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அதாவது இருதரப்புலையும் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு. ஒன்னு இஸ்ரேல் கிட்ட ஏர் சூப்பர் மெர்சி இருக்கு, ஈரான் கிட்ட ட்ரோன் சூப்பர் மெர்சி இருக்கு. ஸோ இது ரெண்டு சைட்லயும் பயங்கரமா தயாராயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வைக்கும்போது பயங்கரமா வெடிக்கும். அதாவது இப்ப நம்ம பாக்குற பிரச்சனைல டெட்லியே கிடையாது, அதுவே டெட்லியா மாறும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறோம். ஏகப்பட்ட நபர்கள் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பயங்கரமான பிரச்சனை, தீ பிடிச்சி எரியும். அதாவது தீயில எரிமலை வெடிக்கிற அளவுக்கு இங்க பிரச்சனை நடக்கும் மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கலாம் மாற்றுக்கத்தையில அந்த அளவுக்கு பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. அதோட வீரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனின்லயும் சரி, அதாவது வெஸ்ட் பேங்க்லயும் சரி, காசாலையும் சரி, ரோட நிறவுறதுல இருந்தே நம்ம புரிச்சுக்கலாம். அதாவது மேப்ல எல்லாம் அந்த வேரியேஷன் காட்டுறாங்க. ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இப்படி தள்ளினீங்க இந்த சைடு வீடுகள் இருக்கும், இப்படி தள்ளினீங்கன்னா வெறும் லேண்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. இது போல வேலைகள் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்குது. அடுத்தது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா தொடர்ந்து 6ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து 7ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மொத்தம் 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை, ஷாகி ட்ரோன்களை விட்டுருக்காங்க. இந்த பதிவோட தொடக்கத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஈரானோட ஷாகி ட்ரோன்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. ஸோ இன்னைக்கும் ஷாகி ட்ரோன்களோட தாக்குதல்கள் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பல இடங்கள்ல வெடிஸ்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்ல வெடிஸ்தங்கள் கேட்டதா உக்ரைனோட மீடியாக்கள் சொல்றாங்க. ஆனா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தரப்புல இருந்து அதே மீடியாலேயே 2-3 செய்தி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரோன்களையும் நாங்க தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா உக்ரைனோட பார்லிமெண்ட் பில்டிங்ல உதிரி பாகங்கள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல இதே மீடியாக்கள் தரப்புல இருந்து செய்திகள் வருது. அதாவது வெடிஸ்தங்களுக்கு சேதாரங்கள் பயங்கரமா இருக்கு. ஆனா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எது, மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுன்றது தெரியுது. இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், சிவிலியன்ஸ் அதிகமா டார்கெட் பண்ணப்படலை. அதாவது அதிகமா சொல்ல வர டார்கெட் பண்றாங்க, இறக்குறாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் அதிகமா இல்ல அப்படிங்கிறது போல பரவலா இருக்கு, கருத்துக்கள் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற போல சொல்லலாம். பெருமளவோட தடுத்து நிறுத்திட்டு தான் இந்த தாக்குதல உக்ரைன் தரப்பு சொல்றாங்க, இல்ல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்குன்னு ரஷ்யா தரப்பு சொல்றாங்க. எது எப்படியோ அலசி ஆராய்ஞ்சு எது சரியான முடிவா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.